ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே புதுசா செடி வாங்க போறோங்கிற ஹாப்பினஸோட தான் சந்தைக்கே போவேன். அந்த மாரி தான் நேத்து இந்த டேபிள் ரோஸும், ஒரு அழகான ஒரு ரோஸ் செடியும் வாங்கிட்டு வந்தேன். அந்த ரோஸ் செடி வந்துட்டு நான் வாங்க போனது ஒயிட் கலர் ரோஸ் செடி. ஆனா வந்துட்டு எனக்கு இந்த கலர் கிடச்சிச்சு. இதில வந்து மொத்தம் ட்ரிபிள் கலர் இருக்கு. சரி வாங்கிட்டு வந்தோனயே பாட்டில மாத்தி வச்சோம்னா, அது ஒழுங்கா வளராது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வாரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் மாத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். அதில உள்ள காஞ்ச இலைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். சரி மத்த ரோஸ் செடியிலயும் நெறைய இலை வந்துட்டு அந்த பழுத்துருச்சு, காஞ்சு போச்சுல்ல. அதே ரிமூவ் பண்ணா தானே புதிய இலைங்கலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா பழைய இலைங்களையும் ரிமூவ் பண்ணிட்டேன். காஞ்சு போன மாதிரி இருந்த எல்லா இலையும். ஏன்னா வந்து அது இருந்தா கூட தண்ணி எல்லாத்தையும் அது உறிஞ்சு வச்சுக்கிட்டு, செடிக்கு எந்த சத்துமே போகாம அது பிடிச்சு வச்சுக்கும். அதனால நம்ம அந்த இலை எல்லாமே ரிமூவ் பண்ணிறணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம், இந்த அரிசி கழுவுன தண்ணி, அப்புறம் டீ தூள் அதெல்லாம் மிக்ஸ் பண்ண தண்ணிய வந்துட்டு செடி எல்லாத்துக்குமே ஊத்துனேன். இந்த ரோஸ் செடி வந்துட்டு பூச்சி இது பண்ணுச்சுல்ல அதுதான். இப்போ வந்து அந்த நம்மளே ஒரு பூச்சி மருந்து செஞ்சு அடிச்சோம்ல, அதுக்கப்புறம் இந்த ரோஸ் வந்து நல்லா பூத்துருச்சு. பூச்சி எதுவுமே திங்கல. அதுக்கப்புறம் இதுல இருந்த இது இலை வந்து நல்லாவே காஞ்சு போச்சு. சரி இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதில காஞ்ச இலை எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. அதையுமே வந்து திருப்பி காய வச்சு உரமா தான் போடுவேன். இந்த ரோஸ் செடி வெறும் டீ தூள் வேஸ்ட்ட வச்சே வளர்ந்தது. இதுக்கு வந்து ஃபேவரைட் ஃபுட்டே வந்து டீ தூள் தான். அப்புறம் இது ரோஸ் செடின்னு நெனச்சு வாங்கிட்டு வந்தேன். ஆனா ஏதோ ஒரு பூ மாதிரி இருக்கு. ரோஸ்லயே இது ஒரு வெரைட்டி போல.